இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று என்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து விசுவாசிகளிடத்திலே காணப்படும் குணநலங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் சொல்கிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும் என்றார். இந்த விசுவாசிகள் அவர்களுக்குள்ளாக இருக்கிற குணாதிசயங்கள்ல 2வது நாள்ல இன்னைக்கு கர்த்தர் சொல்ற காரியம் என்னன்னா, ஒரு விசுவாசி பிறர் தாகத்தை தீர்க்கிறான். பாருங்க, அவன் உள்ளத்துக்குள்ள இருந்து ஜீவ நதி புறப்பட்டு வரும். நீங்க நதியை பார்த்திருப்பீங்க, அது ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த நதி ஓடிக்கொண்டு இருக்கிற பகுதிகளில் செழிப்பாக இருக்கும். பாருங்க, அந்த எங்கெல்லாம் தண்ணீர் இருக்குதோ, நதி ஓடிக்கொண்டு இருக்கிறதோ, அங்கே ஒரு கிராமம் உருவாகும். அங்கே செழிப்பான செடிகள், அவ்வளோ சந்தோஷம் வரும். அதே போலதான் ஒரு விசுவாசி மற்றவர்கள் பிறர் தாகத்தை தீர்க்கிறவனாக இருக்கிறான் சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. பாருங்க, இன்றைக்கு ஒரு நம் விசுவாசிகளுக்குள்ளே எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு, அந்த குணாதிசயங்கள். நம்ம மற்றவர்களுக்கிட்ட ஆண்டவரை சொல்கிறோமா, இயேசுவை சொல்றோமா? அதுதான், அவன் தாகம் தீர்க்கிறவனா இருக்கிறான். இயேசு என்கிற ஜீவ தண்ணீர், அந்த தண்ணீரை கொடுக்கணும், ஜீவ நதி. பாருங்க, நம்ம உள்ளத்துல இருந்து ஜீவ நதி புறப்படுகிறது. இந்த நதி பாருங்க மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கணும். அவர்களுக்கு இயேசுவை சொல்லி கொடுக்கிற ஒரு கருவியாய் நம்மை மாற்றணும். அது ஒரு மனிதன் இருக்கான், அவன் ஒரு உண்மையா நேர்மையா இருக்கிறான். அந்த கிராமத்துல இருக்கிற அநேகர் அவனை கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஜனங்கள் எல்லாம் துன்மார்க்க ஜீவிக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யறதுன்னா, நேர்மையான அந்த மனிதனை ஒரு நாள் பிடித்து மரத்திலே தலைகீழாக கட்டி தொங்க போட்டு விட்டார். இப்பொழுது இந்த மனிதன் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறான். பாருங்க, சிரிக்கிறான். மற்ற ஜனங்களை பார்த்து சிரிச்சு கொண்டே இருக்கிறான். இப்போ இந்த துன்மார்க்க ஜீவியத்துல இருக்கிற மனுஷன் பார்த்து சொல்றான், உன்னைய தலைகீழ தொங்க போட்டோம், நீ இன்னும் என்ன செய்துட்டு இருக்க, சிரிச்சுட்டா இருக்கன்னு சொல்லிட்டு அவனை கடிந்து கொள்றாங்க. அவன் சொல்றான், பரலோகத்துல இருந்து இப்போ கீழே பூமியை நோக்கி பார்த்தா நான் ஆண்டவருக்கு நேரா இருப்பேன், நீங்க தான் தலைகீழா இருப்பீங்கன்னு சொல்லி சிரிக்கிறான். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். எத்தனை பேர் நம்ம தலைகீழா இருக்கோம், நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம், நம்ம குணநலங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இன்றைக்கு நம்ம தலைகீழா தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். தேவ ஆவி நிறைந்தவர்களாக நம்ம வாழ்க்கையில அவருடைய ஜீவநதி நம்மகிட்ட இருந்து புறப்படுகிறதுன்னு சொல்லப்படுது. அப்போ புறஜாதிகளுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? புறஜாதிகள் எப்படி இருக்காங்க, அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க? இன்றைக்கு எத்தனை பேர் சொல்வது உண்டு, பிறருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோமா? பாருங்க, எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்ற கருவியாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். இத்தனை பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம், இத்தனை பேருக்கு நம்ம கர்த்தரை நம்ம காண்பித்திருக்கிறோம். வேதத்துல அநேக காரியங்களை சொல்லல. யோசிப்பு அவனுடைய சகோதரர்கள், அந்த சகோதரர்கள் என்ன செய்கிறார்னா, அவங்க பொறாமையினால அவனை குழியில போட்டு எகிப்து தேசத்துல அவனை வித்துடுறாங்க. ஆனா சகோதரர்களை பார்த்தோம், அவன் கெடுதல் செய்யல, இறங்குறான். பாருங்க, யோபு அவனுடைய சிநேகிதன் அவனை தவறான காரியத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் யோபு அவன் பின்வாங்கல, தன் அவனுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கிறான். அவனுக்கு அந்த அவங்க சிநேகிதர்களுக்காக அவன் ஜெபித்த போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஆபிரகாம் லோத்தின் உறவு அவனை முறித்து கொண்டு போயிட்டான். லோத்து அவனை ஆபிரகாம் வேண்டாம், அவன் கூட இருக்கக்கூடாது, உறவை முறித்து கொண்டு போன அந்த சகோதரனுக்காக அவன் இருக்கிறான்.
இன்றைக்கு அநேக நேரங்கள்ல எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? மத்தேயு 5:44 உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு பகைக்கிறவர்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். அதுதான் சொல்லு, ஜீவ நதி நம்மிட்ட இருந்து புறப்படுகிறது. நம்ம இயேசுவை காண்பிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இன்றைக்கு எத்தனை பேர் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கடமைக்காக ஆலயத்துக்கு சென்று வருகிற கிறிஸ்தவர்கள் உண்டு. தேவைக்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர் கிறிஸ்தவர்கள் உண்டு. தேவைக்காக ஆண்டவர் இயேசு அவர் நம் உள்ளத்துக்குள்ள ஜீவ நதியாக புறப்படுகிறார். நம் மூலமாக அநேகரை ரட்சிக்கும் கருவியாக கர்த்தர் நம்மை பயன்படுத்த நினைக்கிறார். நீதிமொழிகள் 25, 21, 22 எங்க சொல்லப்பட்டு, உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, கர்த்தர் உனக்கு பலனளிப்பான்னு சொல்றார். எப்படி எவ்வளவு வேணும் நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்குது. நிறைய நேரங்கள்ல நம்ம ஆவிக்குரிய விசுவாசிகளுக்குள்ள குணாதிசயங்கள் நமக்கு இல்லை, மாற்றங்கள் இல்லை. அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதான் இன்றைக்கு விசுவாசிகள் பிறருடைய தாகத்தை தீர்ப்பான், மற்றவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரும்படியாக செய்கிறவன் தான் விசுவாசி. இத்தனை பேர் நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம். கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார். நம்மளுடைய விசுவாசிகள் ஆண்டவரை தேடுகிற மனுஷனுக்கும் தேடாத மனுஷனுக்கும் வித்தியாசம் எவ்வளோ இருக்குது. ஆண்டவரை அறியாதவங்க எப்படி இருக்காங்க, நாமும் எப்படி இருக்கோம், நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவி எப்படி இருக்குது. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அதை மற்றவர்களுக்கு அந்த குணாதிசயங்களை இயேசுவை காண்பிக்க வேண்டும். பாருங்க, நம்ம சில நேரங்கள்ல நம் குறைகளை பார்த்துட்டு சோர்ந்துருவோம். இந்த சமாரிய ஸ்திரீ என்ன செய்கிற, ஆண்டவரை அறிந்த உடனே போய் சமாரிய பட்டணம் ஃபுல்லா ஆண்டவரை போய் சொல்றான். இவ்வளோ ஒரு பவர்ஃபுல் நம்பிக்கை அவன்கிட்ட இருந்து, விசுவாசம் அவளுக்குள்ள வந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நாம் சில நேரங்களில் விசுவாசத்தில் சோர்ந்து போய் விடுகிறோம். அப்படி விசுவாசத்துல சோர்ந்து போவதனால ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல விசுவாச ஆண்டவரை அறியாதவர்களை போல மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருக்கிறோம். வேதத்துல அநேக காரியங்களை பார்த்தோம்ல. இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம விட்டு கொடுக்குறோம், எத்தனை பேர் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அநேகருக்கு நம்ம சகோதரர்களுக்காக நம்ம எவ்வளவு வேணும் நம்ம அவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம், அன்பை பகிர்ந்து கொள்கிறோம். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல இன்னும் நம்ம பலப்படணும். குணாதிசயங்கள மாற்றங்கள் வேணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கொடுங்க. ஒரு விசுவாசி பிறர் தாகத்தை தீர்க்காங்க. இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற அநேகர் உண்டு. இன்னைக்கு சிலர் விசுவாசத்துல குறைவுண்ட ஜனங்கள்கிட்ட போயிட்டு சிலர் சோர்ந்து போய் இருக்கும்போது, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், அவரை உங்களுக்கு அற்புதம் செய்வார், நல்ல ஒரு வேலையை தருவாங்க, ஆண்டவர் உங்க படிப்பை ஆசீர்வதிப்பாங்க, உங்களுக்கு சுகத்தை தருவாங்கன்னு சொல்லி பாருங்களேன். எவ்வளோ மகிமை, தேவ மகிமை இறங்கும் அங்க. ஆண்டவர் விசுவாசிகளின் தாகத்தை கர்த்தர் தீர்க்கும்படியாக நம்மையும் ஒரு கருவியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபிப்போம். கண்களை மூடி. அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட நாங்கள் விசுவாசிகளாகிய நாங்கள் சில நேரங்களில் சோர்ந்து போய் இருக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய விசுவாசம் ஓட்டத்திலே நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு சப்பா எங்கள் இருதயத்திலேருந்து ஜீவ நதி புறப்படுகிறது. நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் சப்பா வளரணும்ப்பா. எங்கள் குணாதிசயங்களை மாற்ற வேணும். மற்றவர்களுக்கு உண்மை அறிவிக்கிற ஒரு கருவியாக, தாகம் தீர்க்கப்படுகிறவனாக, மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறவனாக நாங்கள் வாழ்கின்ற ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு கொடுங்க சப்பா. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவோடு நீங்கள் இடைவிடுங்க. உங்களுடைய வார்த்தையை இன்னும் மன்னாவால் எங்களை போஷிங்கப்பா. எங்களை சப்பா, எங்களுடைய சூழ்நிலைகள், எங்களுடைய சோர்வுகள் எல்லாத்தையும் மாற்றி உண்மை துதிக்கிற துதியோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்த பிறகு கிருபை தாங்க. சமத்துல எங்களை தாழ்த்துகிறோம். துதிகன மகிமை மக்கேறடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை